அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பதவியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலில் இருக்கிறோம். நான் வந்து திருமுடி காணிக்கை கொடுத்துருக்கேன். ஏன் இந்த திருமுடி காணிக்கை அப்படின்னா, சிறு பிள்ளையில் வந்து ஒரு பாட்டு படிப்பாங்க. மொட்டையும் சேர்ந்துச்சான், முருங்கை மரத்தில் ஏறிச்சான், கட்டரும்பு கடிச்சிச்சான், கான்னு கத்துச்சா அப்படின்னு. அப்போனா ஒரு சில நேரங்களில் நம்ம விபத்துக்கள், கண்டங்கள், உயிருக்கு சமமான பயங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளே தற்காத்துக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, திருமுடி காணிக்கை கொடுக்குறது வந்து நமக்கு வந்து நன்மை கொடுக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தனுசு அச்சலக்கணம் கொண்டவங்க, மேச அச்சலக்கணம் கொண்டவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுன அச்சலக்கணம் கொண்டவங்க இப்போ திருமுடி காணிக்கை கொடுக்குற வந்து கோச்சார ரீதியாக வந்து நம்மளுக்கு வந்து நன்மை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தனுசு ஏல்பிங்க, சரிங்களா. கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் இடம் அப்படிங்கிற கடகத்தில் இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி புதன் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா தனுசுக்கு 12ஆம் இடம் இருக்கிற விருச்சிகத்தில் இருக்கிறாங்க, சரிங்களா. சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரு 6ஆம் அதிபதினா தனுசில் இருக்கிறாங்க. அப்போனா இந்த நேரத்தில் நம்மளுக்கு வருகின்ற பிரச்சனையை எதிர்கொள்வதற்காக நம்ம ஒரு திருமுடி காணிக்கை கொடுக்குறது வந்து நமக்கு வந்து நன்மை கொடுக்கும், சரிங்களா. அதுபோல் மேச அச்சலக்கணம் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் இருக்கிற விருச்சிகத்தில் நம்முடைய சூரிய பகவான் வந்திருக்கிறாங்க, சரிங்களா. அப்படி இருக்கிறனாலையும் மற்ற கிரகங்களும் முன்னும் போகிறவங்க அப்படிங்கிறனாலையும் நம்ம ஒரு திருமுடி காணிக்கை கொடுக்குறது வந்து நமக்கு வந்து நன்மை கொடுக்கும், சரிங்களா. அதனால் சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க பக்கத்துக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போய் கொடுக்குறது வந்து நமக்கு வந்து நன்மை கொடுக்கும், சரிங்களா. அப்போனா திருமுடி காணிக்கையும் நமக்கு வந்து ஒரு பரிகாரமாகவே நம்ம எடுத்துக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை, தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு பிரச்சனை, தேவையில்லாத ஆஸ்பத்திரி விரயங்கள் போவதை தடுப்பதற்காக நம்ம இந்த திருமுடி காணிக்கையை வந்து முறைமைப்படுத்திக்கணும், சரிங்களா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.